வெஜிடேபிள் புலாவ் செய்வது எப்படிமா வாங்க பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு தேவையான பச்சை பட்டாணி ஒரு கப்பு தேவையான அளவு, அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை அது ஒரு 2 இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் அது மட்டும் ஒரு 2 கப்பு, அப்புறம் அரிசி ஊற வச்ச அரிசி அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்முறை பார்ப்போமா. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றிட்டு அந்த இலையை போட்டியாச்சு, பிரியாணி இலையை போட்டியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக அப்படியே இது பண்ணணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பாருங்கள், நல்லா கிண்டி விட்ருங்க. வெங்காயத்தை வதக்குங்க நல்லா. அவ்வளோதான், வதக்கி அடுத்தது நம்ம உப்பு போட்டாச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதையும் நல்லா அது வெங்காயத்தோட நல்லா இதாகும். அதனால் அது நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது புதினா, போட்டாச்சு. புதினா, கொத்தமல்லி, அது கூடயே பச்சை மிளகாயும் போட்டாச்சுங்க. அப்படியே எல்லாத்தையும் மறுபடியும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே இதாகட்டும். நல்லா இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பட்டாணியை போடுறோம். பச்சை பட்டாணியை நல்லா இது பண்ணுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே அதை ஒரு கிண்டிருங்க. ஓகே, அதையும் கிண்டியாச்சு. அடுத்தது பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டியாச்சு. அடுத்தது நம்ம சாப்பாட்டு அரிசியை ஊற வச்ச அரிசி அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணும். பார்த்தீங்களா, தேங்காய் பால். இது கூடயே 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, நம்மளுக்கு குக்கரில் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது அளவுக்கு மட்டும் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா அதை எல்லாத்தையும் மறுபடியும் கிண்டி விட்ருங்க. 2 கப்பு பால், தேங்காய் பாலுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குக்கரை நம்ம மூடி தான் வைக்க போகிறோம். குக்கரை அப்படியே மூடுங்க. குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. கரெக்டாக சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ புலாவ், வெஜிடேபிள் புலாவ் ரெடி. சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படி ஒவ்வொரு அரிசியும் ஒட்டாமல் நல்லா இருக்கு. வாங்க, இதை நம்ம ஒரு கப்பில் வச்சு, இது கூட நான் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்களும் வெஜிடபிள் புலாவை